ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அருமையாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் விசேஷமாக நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மீண்டுமாக ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் காண்பித்த இந்த ஒரு மிகப்பெரிய கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மிகப்பெரிய கிருபைன்னு சொல்லலாம். ஸோ அவருடைய சித்தத்தின்படி கடந்த வாரத்திலிருந்து ஒரு புக் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? எப்படி நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் பார்க்குறோமோ அதே போல் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் இன்னொரு புக், அதாவது சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, அந்த புக் ஸ்டடியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கடந்த வாரம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம். ஸோ தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றார், இயேசு கிறிஸ்து நம்மளை எவ்வாறு நேசிக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ சாங்ஸ் ஆஃப் சாலமோன். ஸோ சாலமோன் எழுதின ஒரு புக்கு. சாலமோன் யாரை பார்த்து இந்த ஒரு புக்கு யாருக்காக பாடின ஒரு பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது, தாவீதுடைய கடைசி காலத்தில் தாவீதுக்கு பார்த்திங்கன்னா பராமரிப்புக்காக ஒரு சகோதரியை ஏற்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் அபிஷாக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவர்களை பின்னாடி சாலமோன் திருமணம் செய்து கொண்டதாக, ஸோ அவங்கள நேசித்து சாலமோன் இந்த ஒரு விஷயம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். சரி, எப்போ எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வரும்போது, எல்லாமே முடிச்சுட்டு மாயை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரானா இல்லை. பட் சாலமோனுக்கு ஒரு விஷயம் உன்னதமாக பட்டிருக்கு அவருடைய லைஃப் டைமில். அவர் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்கிற டைமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அவருடைய ஏர்லியர் எப்போ தேவனுக்கு ஆலயம் கட்டணும் இந்த மாதிரி பிளான்லாம் அவர் பண்ணுறாரோ அப்போவே இது எழுதியிருக்கணும். சரி, இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குது, ஏன் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு கடந்த வாரம் பார்த்தோம். இந்த புக்கு என்ன மாதிரி ஒரு நடைமுறையில் எழுதியிருக்குன்னா, அந்த டைட்டிலே இருக்குது, உன்னத பாட்டு. உன்னதம்னாவே மேலே. அப்போ வேதத்தில் அநேக பாட்டு இருக்குது, பட் அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த ஒரு புக்கில் இருக்குது. அதனால உன்னத பாட்டு அப்படின்ட்டு. நிறைய இடத்துல மோஸ்ட் ஹோலி அப்படின்னு இருக்கும், அதாவது ஹோலி ஆஃப் ஹோலின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா எல்லாத்த விட தலை சிறந்த ஒரு விஷயத்த சாலமோன் அன்னைக்கு பாடியிருக்கார் ஒரு சகோதரிக்காக. அது அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் யார் அடையாளப்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா, வசனம்லாம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அடையாளப்படுத்துகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பாட்டு பாடியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கட்டாயமாக மனவாட்டின்ட்டீங்க, கொஞ்சம் தூரமாக போயிட்டுமே. ஸோ தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்மளை பற்றி தான் பாட்டு பாடியிருப்பார். சரி, என்ன பாடியிருப்பார்? ரெண்டு பேர் நேசிக்கிறாங்க, சாலமோனும் அந்த சகோதரியும் மாதிரி. இங்கே கிறிஸ்துவும் அவருடைய சபையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தின எப்படி இருக்கும்? அதுவும் பேச்சில் இல்லை, ஒரு பாட்டா. அதுதான் உன்னத பாட்டு. பாட்டுன்னா எப்படின்னு தெரியும். இந்த பக்கம் சகோதரர்கள் ஒரு 2 லைன் பாடுவாங்க, உடனே சகோதரிகள் ஒரு 2 லைன் பாடுவாங்க, நடுவில் கோரஸாக 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த புக் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் யார் தான் பாடிட்டு இருந்தாங்க கடந்த வாரம் வரைக்கும்? சபை பாடிச்சா அல்லது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாடினாங்களா? வசனங்கள் நம்ம படித்தோம். ஸோ சபை தன்னை குறித்தும் தான் நேசிக்கிற தன்னுடைய மனவாளனை குறித்தும் பாடினாங்க. ஸோ இந்த புக்கில் 2 பேர், இயேசு கிறிஸ்து ஒரு மனவாளனாகவும் அவருடைய சபை ஒரு மனவாட்டியாகவும் அடையாளப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை இப்போ வரைக்கும். அப்போ 2 பேருக்கு என்னதான் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்த பிறகு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் எந்த மாதிரியான ஒரு அன்பில் இருப்பாங்க? அடிக்கொருக்கா ஃபோன் பேசிப்பாங்க இல்லைங்களா? ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் உலக பிரகாரமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதே மாதிரி இயேசு கிறிஸ்து தான் நேசிக்கிற தன்னுடைய அன்பான மனவாட்டிக்கிட்ட அவருடைய வார்த்தைகள் அன்பாக பேசுவார். அதே போல் அவருடைய மனவாட்டியாகிய நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பாக ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக இந்த புக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வசனங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். சாலமோன் எழுதின உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஸோ இந்த பாடல்கள் எல்லாம் பாடின ஒரு ஆத்தர், இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாலமோன்.
அவர் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காருங்கிறது நம்ம படிச்சோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4:32. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. அவர் பாடின பாட்டுக்கள் 1005. அந்த 1005ல ஒரு பாடலா கூட இருக்கலாம், அல்லது ஒரு பாடல்களின் தொகுப்பா இருக்கலாம் இந்த உன்னத பாட்டு. பட் அவர் பாடின பாட்டிலேயே பெஸ்ட் இதுதான். அந்த டைட்டிலே கிளியரா இருக்கு, உன்னதமான ஒரு பாட்டு. சரி, வேதத்தில் யாரெல்லாம் பாட்டு பாடினாங்கன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். தெபோரால் பாட்டு பாடியிருக்காங்க, சொல்லப்போனால் மோசே பாடியிருக்கார், மிரியாம் பாடியிருக்காங்க, நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடலுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த புக்கில் என்ன? அப்படி யாரை குறிச்சிருக்கு? போன வாரம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணோம், அதே பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், ஏன்னா வெளியிருந்தெல்லாம் வந்திருப்போம். இப்போ நமக்கு யாரும் இல்லை. போன வாரம் அப்படி தான் ஆரம்பித்தோம். நம்ம ஃபேமிலியில் இங்கே இருக்கிற ஃபேமிலி தவிர ஒருவேளை வெளியே இருந்தாங்கன்னா அப்பா அம்மா தங்கச்சி யாராக இருந்தாலும் நல்லா இறந்துட்டாங்க நேற்று நைட்டோட. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், வேறு வழி இல்லை, நமக்கு யாருமே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக இருக்கிற நம்மக்கிட்ட யாருமே இல்லையா? யாராவது ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசணுமே, பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ யார் தான் பேசணும்? இப்போ இயேசு கிறிஸ்து பேசுவார். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவோ ஜனங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் வராதா? அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி அவர் ஏங்கிட்டு இருக்கார். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? அதே போலதான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அவர் வெளிப்படுத்துவார். அதே போல அவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து மட்டும் வெளிப்படுத்துவாங்க, யாருனாலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். அதில் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் அநேக பாடல்கள் இருந்தாலும் மற்ற பாடல்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு டெப்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் இந்த ஒரு புக்கில் மாத்திரம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையாகிய நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். ஏன்னா இந்த நேசிக்கிறத குறிச்செல்லாம் நம்ம பஸ்கா டைமில் மட்டும்தான் படிப்போம். அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வடியும் ஒரு வாரத்துக்கு மட்டும். பட் இந்த புக்கில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். கண்ணீர் மாத்திரம் இல்லை, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும், ஒரு சில டைம் கொஞ்சம் துக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும், இல்லைங்களா? மணவாளன் அங்கே இருக்காரு, மணவாட்டி இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் பேச முடியாமல் நடுவில் டவர் கட் பண்ணிட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்போ மணவாட்டி தன்னை குறித்து எப்படி ஒரு புலம்பல், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. இயேசுக்கு சொல்லுவார், கவலைப்படாத, நான் வந்துடுறேன். ஸோ இந்த 2 பேருக்குள்ள அந்த அன்பு தான் இந்த புக்கில் அப்படியே வெளியே வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இந்த மனவாட்டி சொல்கிற வசனம்லாம் நாம் நம்ம மனசுலேருந்து ஃபீல் பண்ணுறோமா? ஏன்னா இது சப்ஜெக்ட் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபீலிங் மாதிரி, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணி புரியக்கூடிய ஒரு காரியம் இல்லை. வசனம் அப்படியே இருக்கும். அந்த வசனம் நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்து பேசினா எப்படி இருக்கும், நம்மளா இமேஜின் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதில் செகண்ட் வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பைபிளில் ரெக்கார்ட் ஆனதுனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறது இல்லை. பட் ஈவன் நம்ம கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டைம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கும். பட் தேவன் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, தான் எழுதி வைத்த அந்த 66 புக்கில் இப்படி ஒரு புக்கை வச்சு இந்த புக்கில் இந்த மாதிரியான ஒரு சில அன்பு பரிமாறக்கூடிய வார்த்தைகளை அவர் வைக்கிறார். அப்படின்னா இது யாருக்காக வச்சாரோ அவங்களுக்கு மாத்திரம் அந்த ஒரு ஃபீலிங் என்ன அவங்க கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஸோ இது யார் பேசுகிறாங்கன்னா, சபை இயேசு கிறிஸ்துவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ முத்தம் அப்படின்னாவே தெரியும், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஸோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் ரிசீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவர் என்னதான் கொடுப்பாருங்க, அவர் வாயை திறந்தாவே ஸோ அவருடைய வசனங்கள். ஸோ அவருடைய வசனங்கள், அவருடைய சத்தியங்கள் நம்மளோட எப்படி இருக்கணும் இந்த வசனம் சொல்லுது தெரியுங்களா? எப்படி ஒரு குழந்தைய ஒரு அம்மாவை முத்தம் கொடுத்தா அப்படி இருக்கும், ஒட்டிட்டு இருக்கும். ஸோ கிறிஸ்துவோட சத்தியம் நமக்குள்ள எப்பவுமே ஒட்டிகிட்டே இருக்கணுமா. அதுதான் சபை சொல்லுது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஸோ செகண்ட் வசனம், உமது நேசம்
திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது. ஸோ அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் யூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஒயின். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு வேறாவது ராஜாவோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா. ஸோ இங்கே சபை என்ன தெரியுங்களா சொல்லுது, இயேசு கிறிஸ்து காமிக்கிற அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அதான் நேசம் நம்ம மேலே. அது வந்து அந்த திராட்சை ரசத்தை பார்க்கலும் மிகவும் இன்பமாக இருக்குது. ஸோ அங்கே திராட்சை ரசம் அப்படிங்கிறது அவருடைய சத்தியம். ஸோ இயேசு கிறிஸ்து சத்தியம் கொடுக்கறத விட அந்த சத்தியத்தை நமக்கு எப்படி பரிமாறுறார் அதுதான் இல்லைங்களா. ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் அப்படியே எழுதி அப்படியே நிறுத்தி இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத விட அதை இயேசு கிறிஸ்துவே வந்து எடுத்து இந்த விஷயத்தை நமக்கு சொல்லும்போது கட்டாயமாக என்ன பண்ணுவோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன கான்செப்ட் சொல்லாருங்கிற செகண்டரி, அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார் இல்லைங்களா. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அந்த மாஸ்டர் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தாலும் அவர் கூடவே இருக்கணும், அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவர் என்ன கான்செப்ட் சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க, அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. அந்த மாதிரி பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, அட்மையர் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சபையும் பண்ணுது. நீங்கள் உங்கள் ட்ரூத் கொடுக்குற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பரிமாறுறீங்க இல்லைங்களா, அது வந்து நீங்கள் கொடுக்குற ட்ரூத்தை காட்டிலும் வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ இது செகண்ட் ஒரு விளக்கம். இதுதான் அந்த விஷயம். திராட்சை ரசம் அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம். ஸோ அந்த அஷூரன்ஸ், நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து அவர் காப்பாற்றவே இல்லை ஒன்றும். ஆனால் அந்த வார்த்தை எப்படி இருக்குது. ஸோ இப்படி தான் வேதத்தில் அநேக ப்ராமிஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணியே நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் அது நடக்கவே இல்லை ஒன்றும். நான் உங்களை அழைச்சிட்டேன், உங்களை சபையாக மாற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்றும் மாறல. ஆனால் அவர் சொன்னார் இல்லைங்களா, அதுக்காக ஓடிட்டுருக்கோம். ஸோ இதில் 3வது வசனம், 3ஆம் வசனம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. ஸோ அடுத்தது 3வதாக சபை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய கிறிஸ்துவுடைய பரிமள தைலங்கள் இன்பமானவைகள். ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க சபை. கிறிஸ்து கிட்ட ஏதோ ஒரு பரிமள தைலம் இருக்கான், அது ரொம்ப வந்து இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டு அவருடைய பேர், உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கு. ஸோ அது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷவர் மாதிரி. ஸோ பரிமள தைலம்னா என்ன தெரியுங்களா, அங்கே கம்பேர் பண்ணுறாங்க, ரொம்ப காஸ்ட்லி, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு. கீழே முடிக்கும்போது இந்த 2 விஷயம் தாங்க அநேக கன்னியர்கள் உங்களை நேசிக்கிறாங்க. கம்பல்சரி ஒருத்தங்க ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியோ அல்லது ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனையோ வந்து நேசிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும். சொல்லப்போனால் அவங்க நம்மளை ஈர்க்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தால் தான் அந்த காரியம் வந்து இவங்க வெளிப்படுத்த முடியும். இப்போ கிறிஸ்து இங்கே கன்னியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த வாரம் நம்ம சர்ச் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய அநேகர்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் ஏன் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறாங்க? இப்போ நம்ம மாத்திரம் இல்லை, நிறைய பேர் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறாங்க. ஸோ இந்த வசனம் 2 விளக்கம் கொடுக்குது. அவர்கிட்ட இருக்கிற பரிமள தைலம் ஒரு விஷயம், 2வது அவருடைய பேரே வந்து இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வைக்கிதான். ஸோ அந்த பரிமள தைலத்துக்கும் கடந்த வாரம் வசனம் எல்லாம் படித்தோம், இந்த வாரம் நம்ம படிக்க முடியாது. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் 23 ஒரு சில வசனங்கள் படித்தோம். எப்படி ஒரு பிரதான ஆசாரியனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ஒரு தைலத்தை ஊற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தைலம் எந்தெந்த ஒரு பொருட்களாலெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வெள்ளைப்போளம், கருவாப்பட்டை, வசம்பு, லவங்கப்பட்டை. ஸோ போன வாரம் மிஸ் பண்ண என்னதுன்னா ஒரு குடம் எண்ணெய். ஸோ இந்த அநேக பொருட்களை வச்சு தான் ஒரு பிரதான ஆசாரியனை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து கூட யாராவது இருக்கார், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கார். ஸோ இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம். வெள்ளைப்போளம் அப்படிங்கிறது ஒரு கசப்பு தன்மை உடைய ஒரு பொருளாக இருந்துச்சு. அது வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்த ஒரு சகிப்புத்தன்மை. இதை பார்த்தனால தான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்போனால் நேசிக்கிறாங்க. எப்படின்னு சொல்ல முடியுங்களா? பாருங்க, இந்த ஒரு கேரக்டரு, மாறாத ஒரு தன்மை, துன்பம் வந்தாலும் அதில் இசைஞ்சு கொடுத்த ஒரு போகிற விஷயம். 4வது அவர்கிட்ட இருந்த ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த எல்லா குணலட்சணம் தான் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் ஈவன் புறஜாதிகளில் கூட நேசிக்கிறாங்க. எப்படின்னு சொல்ல முடியுங்களா? அதான் முன்னாடியே உதாரணம் சொன்னேன். 2 பேர் நேசிக்கிறாங்க அப்படின்னா
கம்பல்சரி நேசிக்கிற இன்னொருத்தர்கிட்ட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் தானே நேசிக்க முடியும். இங்கே வந்து மனவாட்டி மனவாளனை நேசிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிடிச்ச விஷயம் இதெல்லாம். சகிப்புத்தன்மைன்னு எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க, சத்தியம் தெரியாத ஜனங்கள் கூட இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நேசிக்கிறாங்க. 2-3 பேர் வச்சுருப்பாங்க நம்ம ஊர்லேயே, ஃபோட்டோலாம் மேலே வச்சுருப்பாங்க, அதில் இயேசு கிறிஸ்து இருப்பார். பட் அவர் ட்ரூத் தெரியாது, அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காருங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் அவங்கள வச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. அதே போல் அவர் மாறாத தன்மை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவருக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தார். பட் எங்கேயுமே இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு கொடுத்த அந்த ஒரு நிலைமையிலிருந்து கொஞ்சம் கூட விலகலை. அடித்தாங்க, ஆனால் அந்த டைமில் கூட அவர் இசைஞ்சு கொடுத்தார், பரவாயில்ல அடிங்க. பட் தான் படித்த மனுஷன் ஃபீல் பண்ணார், ஆனால் அடிங்க அப்படின்னார். கடைசி என்னன்னு சொன்னார்னா, அடிக்கிற மனுஷனையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தார். கடைசியாக விழாலம்பில் குத்துனா இல்லைங்களா ஒரு மனுஷன், பிளட் விழுந்தோன்னா அவனோட ரியாக்ஷன் பார்த்துருக்கோம் நான் அந்த மூவிஸ்லலாம். அவன் உடனே திருந்தின மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்த ஒரே விஷயத்தை மாத்திரம் அடையாளப்படுத்துது. ஸோ அது அவருக்குள்ளே இருந்த ஒரு பரிசுத்த ஆவி. ஸோ வாசிக்கலாம் 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனுடைய சிரசு, அதாவது பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது அவர் தலையில தைலம் ஊத்துவாங்க. ஸோ வாசிக்கலாம். அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும். ஸோ எப்படி ஒரு பிரதான ஆசாரியனை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணாங்களோ, அது எதற்கு ஒப்புமையா படிச்சிருக்கோம், நம்ம பிரதான ஆசாரியர் வஸ்திரத்தில் படிச்சிருக்கோம். அதுதான் அவருக்கு ஒரு மகிமையும் ஒரு கனமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரெஸ்ஸனையும் உண்டு பண்ணு, அவர் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு தேவன் சொல்லுவார். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த இந்த ஒரு மெயின் கேரக்டர், அவர்கிட்ட இருந்த பரிசுத்த ஆவி தான், அது மூலமாக தான் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணார். இது அப்படியே எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் நம்மளும் பார்க்குறோம். ஒவ்வொரு பாஸ்ஓவர் டைம்லையும் இதை குறித்து நிறைய படிப்போம். இதெல்லாம் அவரை குறித்து இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு ஒரு மனுஷன் நமக்காக. அதான் எதிர்பார்க்காங்க இந்த உலகத்தில். இப்போது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி 2 பேருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வந்து சொல்கிறாங்க, மரண பரியந்தம் நீங்கள் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். இதை தான் பார்க்குறாங்க எல்லாரும். இப்படியெல்லாம் வாழ முடியுமா? பிதாவாகி தேவனுக்கு பிரியுமா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு மாதிரி வாழ முயற்சி பண்ணுறேன். இதைத்தான் இன்னைக்கு நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். உலக ஜனங்கள் இது தெரியாமல் கூட நேசிக்க முயற்சி பண்ணுறாங்க. 2வது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்னங்க? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அப்படியா எடுத்துக்கலாம். பட் இந்த வசனத்துக்கு ஏற்ப அவருடைய நாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ கிறிஸ்து அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதான் அந்த வசனம் சொல்லுது, உமது நாமம் ஊற்றுன்ற ஒரு பரிமள தைலம். ஊற்று பார்த்துருக்கீங்களா? அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா சபை என்ன வந்து ஃபீல் பண்ணுது தெரியுங்களா இந்த இடத்துல? உங்ககிட்ட இருக்கிற 2 விஷயம் நிறைய இருக்கு இயேசு கிறிஸ்துட்ட. பட் உங்கள் பேர், சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பேர் சொன்னாவே அதுக்கு ஒரு தனி மதிப்புங்க உலகத்தில் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துன்னு இன்னைக்கும் உலக ஜனங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லி பார்த்தோங்க, கிறிஸ்து. அவங்க பிடிக்குமா பிடிக்காதா இல்லை, கம்பல்சரி பிடிக்கும் தான் சொல்லுவாங்க, அவரை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. 2வது அவர்கிட்ட இருந்த ஒரு பரிமள தைலம், ஸோ அவருடைய பரிசுத்த ஆவி. இது 2ம் தான் இப்போ வரைக்கும் உலக ஜனங்களும் சரி, உலக ஜனங்களில் சொல்லப்போனால் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்மளும். பட் இயேசு கிறிஸ்துக்கு யாரை பிடிக்கும்? அதான் அவர் சொன்னார், ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நிறைய பேர் நேசிக்கிறாங்க. பட் இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்கள் நேசிக்கிறாங்க? அந்த கன்னிகையிலேயே கற்புள்ள ஒரு கன்னிகை. திரள் கூட்டம் கூட யார் தான்? 10 கன்னிகள் தீவட்டி எடுத்துட்டு போனாங்க. பட் இயேசு கிறிஸ்து யாரை நேசிக்கிறாங்கன்னா பியூர்லி அந்த 1,44,000. ஸோ கன்னிகைகள் நிறைய பேர் இருக்கலாம். பட் இயேசு கிறிஸ்து யாரை நேசிக்கிறாருன்னா அவருக்காக யார் வாழ்றான். ஸோ இன்னைக்கு நமக்குள்ள கூட இந்த கேடர் இருக்க வாய்ப்பு இருக்கு. 4வது வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஸோ ஒரு அழகான ஒரு ஃபீலிங் இங்கே வந்து சபை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு. சொல்லும் போதே அப்படி இருக்கு. என்னன்னா இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்குது சபை. இப்போ என்ன சபையோடைய ஃபீலிங், அதாவது நம்மளுடைய ஃபீலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு,
இப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணணும் இந்த வசனம் சொல்ல தெரியுங்களா? என்னை சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு போயிருங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, கண் காணாத இடத்துக்கு போயிடலாம். கண் காணாது பரலோகம். சபை நம்ம இன்னைக்கு கூட அந்த ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருக்கணும் நம்ம. ஏன்னா என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, உமக்கு பின்னே ஓடி வருவோம். நடந்தில்லை, வந்து கூப்பிட்டா போதும், ஆண்டவரே ரெடியாக இருக்கும். அவர் வந்துட்டார், இன்னும் வெளிப்படக்கூடிய ஒரு டைமில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சோ இங்கேயும் அதே ஒரு வசனம் சொல்லி தான் இந்த வசனம் முடியுது. உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். சோ ராஜா தமது அறைக்குள் அழைத்து கொண்டு வந்தார். இந்த சுவிசேஷ யுகத்துல மாம்சத்துல வாழ்ற சபைக்கு ராஜாவுடைய வீடு தெரியுங்களா? இந்த சபை. ஸோ இந்த வீட்டுக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டாரு தேவன். இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ மகிழ்ந்து களி கூறுறோம். ஐயோ மண்டேவா, வெனஸ்டேவா, ஃப்ரைடேவா, மழை வேற வருது. இல்லை, சபை சொல்கிறேன், நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. பட் சபை ஓப்பனாக என்னன்னா, எப்போ அவருடைய ஃபெலோஷிப் நம்ம கிடைக்கும்? நீங்கள் சீக்கிரம் வாங்க. நீங்கள் வரல, உங்கள் வார்த்தை கொடுங்க. என்ன பண்ணுறோம்? காதலை கேட்டுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய சொன்னார், பிதா இழுத்து கொண்டாதான் வர முடியும்னு சொன்னார். நான் எப்போ நான் மறித்து மேலே வரணும், எல்லாத்தையும் என் பக்கம் இழுத்துக்குவேன்னாரு. இப்போ இழுத்துட்டார் இயேசு கிறிஸ்து. நம்ம ஓடி ஒரு டெம்பரரியான ஒரு ஷெல்டரில் வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் கிறிஸ்துக்கிட்ட போகல. ஏன் போகலன்னா, நம்ம எஸ்தர் அந்த பாடத்தில் பார்ப்போம், புற ஜாதியிலிருந்து ஒரு ராணி செலக்ட் ஆகுறாங்க அந்த ராஜாக்காக. பட் எடுத்தோடனே வந்து ராஜா அரண்மனைக்கு போகல. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விதமான ப்ராசஸ் வந்து எஸ்தர் கொடுத்தாங்க. ஸோ அந்த வெள்ளை போலம்லாம் கொடுத்து தங்களை அலங்கரிக்கிறதுக்கு, ஸோ கசப்பான அனுபவங்கள், பாடுகள் கொடுத்து 3 நிலைமைகளை கடக்கணும் நம்ம. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். ஸோ அந்த 3 கடக்கணும். கடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, உத்தமர்கள் உண்மை பின்பற்றுகிறார்கள். ஸோ இந்த உத்தமர்கள் எக்ஸாக்டாக யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சபை. நம்ம வசனம் படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஸோ நிறைய வசனங்கள் விளக்கம் பார்த்துட்டு தான் போன வாரம் முடிச்சோம். இந்த வாரம் வந்து ஜஸ்ட் போன வாரம் வராதவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து பின்னாடி ஓடுறதுக்கு நம்ம ரெடியாக இப்போ ஓடிட்டு இருக்கோம். பட் என்ன ஒரு கண்டிஷன் தெரியுங்களா? வசனம் கிளியராக இருக்கு, உத்தமர்கள் உண்மை பின்பற்றுவார்கள். நம்மளை யாராவது நம்மளை உத்தமர்கள் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சொன்னால் ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. நம்ம டெய்லியும் பாவம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் வசனம் என்ன இருக்குன்னா, மனவாட்டியே தன்னை குறித்து பேசுது. உண்மையாக இருக்கிறவங்க தாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில டைம் நம்ம அந்த ஒரு பாதையிலேருந்து விலகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த கேடரில் இல்லை அப்படின்னு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பின்னாடி சொல்கிறாரு, நம்மளை பற்றி சொல்லும்போது, உலக ஜனங்களும் பெயர் கிறிஸ்தவர்களும் நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. ஆனால் கிறிஸ்து யூஸ் பண்ணுற வார்த்தை இருக்குங்களே, நம்மளெல்லாம் டார்லிங் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப செல்லமாக இருக்கிற குழந்தைகளையும் சரி, இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை சபையை பார்த்து பேசியிருக்கார் இங்கிலீஷில். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபவதின்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. இது என்ன பண்ணணும்னா நம்ம ஃபீல் பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுகிறார். அவருக்கு எவ்வளவோ ஜனங்கள் இருக்கா இந்த உலகத்தில், போயும் நம்மளை பார்த்தா பேசணும், ஆனால் பேசுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த வாரம் பாடத்துக்குள்ளே இப்போ நம்ம கடந்து போகலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். இப்போ சபை வந்து தன்னுடைய பாட்டை வந்து வேற ஸ்டைலில் பாட ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிட்டே வந்துச்சு. இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து, எருசலேமின் குமாரத்திகளே, நான் கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும், 2 கருப்பு தான், பட்
எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேன். நம்ம அழகாவாக இருக்கோம். பட் ஆனால் நம்மளே டிஸ்கிரைப் பண்ணுறோம், உள்ளத்தில் நம்ம அழகாக இருக்கோம். அப்படின்னா இந்த 3 விஷயத்தை முதல்ல எடுக்கணும். எருசலேமின் குமாரத்திகள்னா முதல்ல யார்? இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் யாரோ ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம், ஆனால் அவங்க நம்ம அசிங்கமாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறோம், எருசலேமின் குமாரத்திகளே, நான் கேதாரின் கூடாரத்தை போலவும் சாலமோன் அவருடைய ஆலயத்தில் இருந்த அந்த திரைகளை போலவும் அழகாக இருக்கேன். பட் ஆனால் கருப்பு தான், ஒத்துக்கிறேன் அப்படிங்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எருசலேமின் குமாரத்திகள்லாம் யார்? இப்போ சபை எருசலேமின் குமாரத்திகள் அப்படின்னு ஒருத்தங்க பார்த்து பேசுது. அப்போ சபை எதுக்குள்ளே தான் இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மக்களே அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே நின்று நம்மளும் யார்? கோயம்புத்தூரியன் தானே. அதே தான் இங்கே சபை என்ன சொல்லுது தெரியுங்களா? எருசலேமின் குமாரத்திகளே அப்படின்னா இந்த எருசலேம் இருக்கிற ஒரு குமாரத்தி தான் இந்த சபை. பட் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா அந்த எருசலேமின் குமாரத்திகள் யார்? அவங்க சபை ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சபையை பிடிக்கல போல இருக்கு. அதனால தான் அவங்ககிட்ட பெருமையாக பேசுது சபை. நான் கருப்பு தான், ஒத்துக்கிறேன், பட் நான் அழகாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு சொல்லுங்க, நம்மளை யார் நம்ம ட்ரூத்தில் இருக்கோம், தவறு பண்ணுறோம், அதுவும் இருக்குது சின்ன சின்ன தவறுகள். பட் ஆனாலும் ஓரளவுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கும். பட் யார் நம்மளை ரொம்ப கொஞ்சம் கீழ்த்தனமாகவும் நம்மளை கொஞ்சம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி யார் பேசிகிட்டு இருக்காங்க? இந்த சுவிசேஷ யுகத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். பட் இங்கே பொருளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் பிலீவர்ஸ், சொல்லப்போனால் இந்த சத்தியத்தில் இல்லாத எல்லாருமே. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தாய் சேயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆர்சி, அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தக்கூடிய ப்ரொட்டஸ்டன்ட் ஜனங்கள். ஸோ இவங்களை குறித்து அட்ரஸ் பண்ணுது. இன்னொரு ஷாக் நியூஸ் கூட இருக்குது. இந்த எருசலேமின் குமாரத்திகளில் இன்னொருத்தங்களும் இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? எருசலேம்ல இருந்து தான் 144,000, அதாவது ஒரு கூட்டத்திலிருந்து சபை வெளியே வருது. அப்போ சபை மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசுது, எருசலேமின் குமாரத்திகளேன்னு காமனாக அட்ரஸ் பண்ணுது. திரள் கூட்டம் அப்போ எந்த கண்டிஷனில் வரும்? நம்ம கூட ஒரு சில ரெஃபரன்ஸில் படிச்சிருக்கோம். மகாபுத்திர காலத்தில் பெயர் சபையிலேருந்து கூட ஒரு சில ஜனங்கள் அந்த வாய்ப்புக்குள்ளே போவாங்கன்னு சொல்லி. ஸோ இது நம்முடைய ஒரு மூத்த சகோதரர் ஃப்ராங்க் ஷெலோ அப்படிங்கிறவர் எப்படி டீல் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த கிரேட் கம்பெனி அப்படின்னு நம்ம போட்டோம் கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும், என்ன இப்படி வருதுன்னு சொல்லி. பட் இந்த சாலமோன் உன்னத பாட்டு முடிக்கும் போது ஒரு சில அதிகாரங்கள் படிப்போம் இல்லைங்களா? மணவாளன் வந்துட்டார், இவங்க வேற ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிருவாங்க, திரும்பி போகும்போது அவர் போயிட்டார் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அந்த டைமில் எக்ஸாக்டாக இந்த ஒரு எருசலேமின் குமாரத்திகள் யாருங்கிறத கிளியராக நம்ம சூட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையான மனவாட்டியாக இருந்தோம்னா நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி காமிக்கலாம். எருசலேமின் குமாரத்திகளே, நான் கருப்பு தான், பட் நான் எப்படி இருக்கேன்? சாலமோனின் திரைகளை போலவும் கேதாரின் கூடாரத்தை போலவும் அழகாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேதாரின் கூடாரம்னா என்ன கண்டுபிடிக்கணும். நமக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? கேதார் ஒரு சந்ததியை சேர்ந்த ஒரு ஜனக்கூட்டம். ஸோ வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மயேலின் புத்திரருடைய நாமங்களாவன: இஸ்மயேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். ஸோ இங்க வசனம் கிளியரா இருக்கு. இஸ்மவேல் இல்லைங்களா, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போன ஒரு சந்ததி. ஸோ அவங்களுடைய ஒரு பையன், ஒரு ஜென்ரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கேதார். ஸோ இன்னைக்கு இந்த கேதார் யாருங்க? அவங்க டென்ட் போடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக, அதான் கேதாரின் கூடாரங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம அதர் ரிலீஜியன் முஸ்லீம் இருக்கிற சகோதரர்கள்லாம் இந்த ஒரு ரிலீஜனில் வராங்க. ஸோ வசனம் எப்படி இருக்குன்னா, நம்ம பெயர் சபைக்கிட்ட பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் தெரியுங்களா? நான் கேதாரின் கூடாரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னா, கேதாரின் கூடாரம் எப்படி தான் இருந்திருக்கணும்? ரொம்ப கருப்பாக இருந்திருக்கும். கருப்பாக இருந்தால் அழகா அசிங்கமா? இல்லை, நீங்கள் சொல்கிற கேள்வி வச்சு தான் அடுத்த முறை நம்ம எல்லாருமே, ஈவன் எல்லாருமே பவுட்ரு போடலாமா ஃபேஸ்க்கு வேணாமாங்கிறத முடிவு பண்ண முடியும். சொல்லுங்கள், அழகு ஓகேங்களா? அப்போ இனிமேல் என்ன பண்ணலாம்? நம்ம மேக்கப் போடாமல் இருந்தால் ரொம்ப அழகுன்னு சொல்லலாமா? சரி, ஓகே. ஏன்னா இந்த பதில் நம்ம எல்லாருக்கும் சூட் ஆகும், அதனால் கேட்டுக்கலாம். சரி, கருப்பு அழகு தான். சபை என்ன தெரியுங்களா சொல்லுது? நான் கேதாரின் கூடாரத்தை போல இருக்கேன், கருப்பு தான், பட் ஆனால் அழகாக இருக்கேன். அடுத்து சாலமோன் திரைகள். சாலமோனுடைய திரைகள் ஏதாவது நம்ம படிச்சிருக்கோங்களா இதுக்கு முன்னாடி? ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சுன்னு
சாலமோன் திரைகளை பற்றி நம்ம அதிகமாக படித்ததில்லை. பட் இந்த வசனம் சாலமோனுடைய டெம்பிள் எதோட ஒரு மாடல் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் பலி பிரயாணமாக போயிட்டு இருக்கும்போது வனாந்தரத்தில் ஒரு டேபர்நாக்கிள் தேவன் கொடுத்தார், ஆசரிப்பு கூடாரம். அதைத்தான் சாலமோன் என்ன தெரியுங்களா ஃபீல் பண்ணாரு, தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லை தாவீது முதற்கொண்டு, அவருக்கு நிரந்தரமான ஒரு இடம் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேபர்நாக்கில் அப்படியே ஒரு டெம்பிளாக பண்ணார் சாலமோன். ஸோ இப்போ வசனம் என்ன சொல்லுது, சாலமோனின் திரைகளை போலவும். அப்போ சாலமோனின் திரையும் கருப்பாக இருந்திருக்கணும். இந்த டேபர்நாக்கிள் மேலே ஒரு ஷெல்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம வசனம் படிக்கலாம். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 14. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நீல நூலினாலும் ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. 4 விதமான ஒரு ஸ்கிரீன் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து தேவன் போட சொல்றாரு. படிக்கலாம். அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. இந்த தகசு தோல் நம்ம மூத்த சகோதரர் நமக்கு எடுத்திருக்காரு இல்லைங்களா, எதோடைய ஒரு விஷயம், டால்பினுடைய ஒரு ஸ்கின் ரொம்ப ரஃபா இருக்கும், சொல்லப்போனா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் சபை சொல்லுது, நான் கேதாரின் கூடாரத்தை போல கருப்பா இருக்கேன், சாலமோன்ல ஸ்கிரீன் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் கருப்பா இருக்கேன், பட் நான் அழகு. பட் கருப்பு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா அப்புறம் நம்ம பெருமையா சொல்றோமா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மகா பரிசு ஸ்தலத்தில் கடைசியா போடக்கூடிய ஒரு மூடு திரை அந்த டால்பின் ஸ்கின், அதை வந்து யூஸ் பண்ணி வந்து ஃபுல் பிளாக்கா வந்து தேவன் டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி இந்த பிளாக் கலர் எதை அடையாளப்படுத்துறதா இருக்கு, நம்ம கருப்பு தான் ஆனா அழகா இருக்கும். அப்ப கருப்பு அப்படின்னா என்ன, அது எதை வந்து அடையாளப்படுத்துறதா இருக்கு, துன்பம், துக்கம். சூரியன் நம்ம மேல பின்னாடி வருது, சூரியன் நம்ம மேல பட்டனாலதான் நம்ம கருப்பு அப்படிங்கறத ஃபீல் பண்றோம். சோ பாக்கலாங்களா கருப்பு என்னன்னு. சோ இந்த உலகத்துல கூட ஜனங்கள் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கருப்பு போடுவாங்க. சோ சபை என்ன தெரியுங்களா சொல்லுது, நாங்க தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமா பாவம் பண்ணவங்க தான் ஃபீல் பண்ணுது, பட் ஆனாலும் அழகு. ஸோ ஒரு வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிறம் தான் இங்க கருப்பு அடையாளமா இருக்கு. ஸோ உலக பிரகாரமா சொல்லணும்னா துக்கம், பாடுகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம வசனத்தில் படிக்கலாங்களா. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சோ இப்ப வசனம் எப்படி முடியுதுன்னா, சபை வந்து கருப்புன்னு சொல்லுது தன்னை குறிச்சு, பட் அழகா இருக்குன்னு சொல்லுது. எப்படி அழகா இருக்க முடியும், கருப்பு அழகா இருக்குங்களா, கருப்பு அழகுதான். பட் இந்த வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, பெயர் சபைகளுடைய கண்ணோட்டத்துல. அதான் வசனம், எருசலேமின் குமாரத்திகளே. இந்த நான் பிலீவர்ஸோடைய பார்வையில சபை எப்படிதான் இருக்குங்க, வேஸ்ட். அங்க பாருங்க, அங்க ஒரு விஷயமே பண்ண தெரியல, அவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. ஏன் அப்படி இருக்காங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க பார்வையில நம்ம அசிங்கமா தான் இருப்போம். கிறிஸ்துவும் சொல்லிட்டார், என் வழியில நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் தான். பட் நம்ம சொல்றோம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கருப்பு தான், நாங்க பாடுகள் உள்ளவங்க தான், பாவம் பண்ணவங்க தான், பட் நாங்கள் அழகா இருக்கோம். ஸோ என்ன அழகுன்றது தான் இந்த பிக்சர் வந்து நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ இந்த வசனம் கிளியரா இருக்கு, ராஜகுமாரத்தை பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க, அதான் வசனம். பட் ஆனா சபை என்ன தெரியுங்களா சொல்லுது, ராஜகுமாரத்தை பார்க்கலாம் அழகா இருக்க மாட்டாங்க, உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவர் உடை பொற்ஜரிகையா இருந்துச்சு. அதான் பார்க்கும், எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க, குத்துவாங்க ஊசி வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அலங்கரிக்கணும் அப்படின்னா. இங்க கூட பாருங்களேன், வெளியே பார்க்க தான் டேபர்நாக்கிள் வந்து ஃபுல்லா கருப்பு துணி போட்டு மூடின ஒரு கூடாரம், பார்க்க என்ன ஒரு கூடாரம் தூரத்தில் இருக்கு அப்படிம்பாங்க ஜனங்கள். பட் அதுக்குள்ள எவ்வளவு மகிமை இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும், நமக்கு மாத்திரம் தான் தெரியும். நம்ம வேணா பெயர் சபைக்கு சொல்லலாம் நாங்கள் அழகா இருக்கிறோம் அப்படின்னு, பட் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் தான் இந்த 3 கலர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொரு குணலட்சணம் நம்ம படிக்கிறோம்.
ஸோ இதனுடைய ஒரு அடிப்படையில் தான் சபை சொல்லுது, நான் கருப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் பாவியாக இருந்தவங்க தான், பட் நான் அழகாக இருக்கேன். யார் பார்வையில்னா கிறிஸ்துவுடைய பார்வையில். உங்கள் பார்வைக்கு நான் கருப்பாக தான் இருப்பேன், அசிங்கமாக தான் இருப்பேன். ஸோ 2 எக்ஸாம்பிள் முடிஞ்சுங்களா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இருக்கிற ஒரு உறவு முறைய பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு தம்பதியினர் வெளிப்படுத்தி காமிச்சாங்க. யாருங்க இவங்க 2 பேரும்? கையில் கோல் வச்சிருந்தாவே மோசே தான், இந்த பக்கம் சிப்போரால். சிப்போரால் கருப்பா போட்டீங்க பிரதர், எப்படியும் விளக்கம் சொல்லுவீங்க? ஆமாம், வசனம் இருக்கு. சிப்போரால் கருப்புங்கிறது ரொம்ப டைரக்டா வசனம் இல்லை, பட் ஒரு முறை வசனம் என்ன அவங்கள படிக்கலாம். ஆரோனும் மிரியாமும் சண்டை போடுவாங்க மோசே கிட்ட. நீங்க எப்படி ஒரு புறஜாதி பொண்ணை என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம்? தேவன் இவ்வளவு கட்டளை கொடுத்துருக்காரு, போய் நீங்க வெளியே போய் பொண்ணு எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டும்போது மோசே அமைதியா இருப்பார் ரொம்ப நேரம். கரெக்ட் டைம்ல தேவன் கூப்பிடுவாரு, நீங்க 3 பேர் டேபர்நாக்கிள்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பயங்கரமா திட்டி தான் மிரியாமுக்கு ஒரு வெண் குஷ்டம் வரும். அது எந்த சகோதரிக்காக தெரியுங்களா? சிப்போரால். ஏன்னா இவங்க மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ரெகுவேல் அல்லது எத்திரோ எப்படி வேணா எடுத்துக்கலாம், அவங்களுடைய ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு அந்த வசனம் கிளியரா இருக்குன்னா கருப்பாக தான் இருக்கும். இங்க மோசே இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்காங்க, சபைக்கு அங்க சிப்போரால் கருப்பா இருக்காங்க. அப்ப சபைனா கருப்பா தான் இருக்கணும், இது கிளியர். கருப்புன்னு என்ன அர்த்தம்? நாம் பாவி என்பதை உணரக்கூடிய ஒரு தன்மையில நம்ம இருக்கணும். நம்ம இருக்காங்களா? எருசலேமின் குமாரத்தைகளே, நான் கேதாரின் கூடாரம் தான். தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கேதாரின் கூடாரங்கள்லாம் மின்னுமா அந்த ஒரு டெசர்ட்ல அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு ஷெல்டர். அந்த மாதிரி கருப்பு தான், ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கேன். ஏன்னா நான் என்னுடைய நிலைமையை உணர்ந்துட்டேன். இப்பவும் பாருங்க, நாம் பாவி தான், நம்ம ரொம்ப தப்பு பண்றோம், தேவன் நம்மளை மன்னிக்கணும்னு அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி பாருங்க மனசுல. கட்டாயமா கிறிஸ்து பார்வையில நம்ம ரொம்ப அழகா இருப்போம். பட் நம்ம பாவம்லாம் பண்ணல, அதான் எருசலேமின் குமாரத்திகள். ஸோ அந்த கண்டிஷன் வெளியில்லை, உள்ள கூட இருக்கலாம். நம்ம பாவம் பண்ணல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு ப்ரைடில் இருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி கிறிஸ்து பார்வையில் அழகாக இருக்க மாட்டோம். இன்னொரு பிக்சர் இருக்கு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல, கெஸ் பண்ணுங்க. சபை கருப்பு அப்படிங்கிறத நிழலா சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர். சிப்போரால் பார்த்தோம், சபை அடையாளமாக பார்த்தோம். இப்போ சபைக்கு இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ சாலமோனுடைய டைம்லைனில் இருக்கும். சாலமோன் கூட இருந்த ஒரு சகோதரி குறித்து பார்க்க வேணாமா? ஸோ சேபா நாட்டு ராஜஸ்திரி, இவங்களுக்கு எக்ஸாக்டா வசனம் இருக்கு, இவங்க டார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கூட தூர தேசத்திலிருந்து சாலமோனுடைய அநேக விஷயங்களை கேள்விப்பட்டு அவர் எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்வத்தோட சாலமோனை பார்க்க போனாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட அநேக காரியங்களை கேள்வி தான் பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்கோமா? ஸோ இங்க எப்படி அந்த அம்மா பொன் பொருளோட தூரமா ஒரு தேசத்துக்கு டிராவல் பண்ணி போய் அங்க போய் சாலமோனை பார்த்துச்சோ, அதே போல இந்த எகிப்து அப்படிங்கிற ஒரு உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்காக இங்கிருந்து சமசம் போயிட்டு இருக்கோம். என்ன சமை? அன்பு அப்படிங்கிற ஒரு வெள்ளி இவ்வளோ இருக்கு, பொறுமை அப்படிங்கிற ஒரு தங்கம் தலை மேல இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல குணலட்சணங்கள் எடுத்துட்டு சாலமோனை பார்க்க போன மாதிரி இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்க நம்மளுடைய இந்த வனாந்தர பயணத்தில் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வசனம் மறுபடியும் படிக்கலாங்களா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே. ஸோ எருசலேமின் குமாரத்திகளே, அதாவது பெயர் சபைகளே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்துவ பின்பற்றாத எல்லா கிறிஸ்தவர்களும் பெயர் கிறிஸ்தவர்கள் தான். அதுல நம்ம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். பெயர் சபைகளே, கேதாரின் கூடாரங்களை போல. சோ நான் கேதார் அந்த வனாந்தரத்துல போடக்கூடிய அந்த பிளாக் கலர் ஒரு ஷெல்டர் மாதிரி இருந்தாலும் சாலமோனின் திரைகளை போலவும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகா பரிசுத்தத்துல மேல போடக்கூடிய ஒரு ஷெல்டர் அந்த டால்பின் அந்த ஸ்கின் மாதிரி இருந்தாலும் நான் கருப்பா இருந்தாலும், நான் கருப்பு தான், பட் ரொம்ப அழகா இருக்கேன் இயேசு கிறிஸ்து பார்வையிலும் என் பார்வையிலும். ஸோ சபை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்படிதான் இருக்கு சபை கூட? கருப்பா இருக்கு, பட் அழகா இருக்கு. ஸோ அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது. ஸோ அடுத்து நம் மற்ற சகோதரர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம். நான் கருப்பு தான், நான் கருப்பா இருக்கேன்னு என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க?
நான் ஏன் உங்களிலிருந்து வேறு பிரிஞ்சு ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா வெயில் என் மேல் பட்டது. படிக்கலாம். என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக So, வைத்தார். அதுக்கு அடுத்த ஒரு செஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எருசலேமின் குமாரத்தியுடைய சகோதரிகள்னே சொல்லலாம். ஏன்னா என் தாயின் பிள்ளைகள் என் மேல கோபமா இருந்து ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுத்து பராமரிக்க வச்சுட்டாங்க. பட் எனக்குன்னு கொடுத்த ஒரு தோட்டத்தையோ நான் பராமரிக்க இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப என்னென்ன எடுக்கணும் இதுல இருந்து? நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க, வெயில் என் மேல பட்டுச்சுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ சந்தோஷம் என்ன தெரியுங்களா சொல்லணும்? நாங்க சின்னர் தான், உணர்ந்துட்டோம். பட் நான் கருப்பா இருக்கேன், நான் பார்க்க அசிங்கமா இருக்கலாம் நீங்க பார்க்காதீங்க. அதுக்கு ஒரே ரீசன் இருக்கு, அந்த ரீசன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பெயர் சேவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெயில் என் மேல் பட்டது. படிக்கலாம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சரி, எப்போ நாம கருப்பா இருக்கிறோம் நம்ம ஃபீல் பண்ணோம்? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா வசனம் கிளியரா இருக்கு, நீதியின் சூரியன் நம்ம மேல பட்ட உடனே தான் நம்ம கருப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சிவப்பா இருக்கிற மாதிரியும் வெள்ளையா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் நமக்குள்ளேயே. பட் கிறிஸ்து சொல்லிட்டார், இல்லப்பா கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குங்க. ஸோ கருப்பு ஈக்குவல் டு சின், ஆதாம் மூலமா வந்தது. எப்போ நம்ம பாவிகள் அப்படிங்கறத உணர்ந்து தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு சூரிய ஒளி, அந்த ஃபுல் காஸ்பல் லைட் வந்து என்னைக்கு நம்ம ரிசீவ் பண்ணமோ, இந்த பேசிக்கில் படிக்கிறோம். நிறைய சப்ஜெக்ட் படித்தோடனே நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் அப்படியே மைண்டில் ஓடும். ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. நம்ம இவ்வளோ நாள் லைஃப்பை என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். எவ்வளோ நாளாக உலகத்துக்குள்ளே போயிட்டோம். இந்த ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இந்த சூரிய ஒளி ஈக்குவல்ட்டு அங்கே சொல்லப்பட்ட சூரிய ஒளி, வெளிச்சம் சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு செஷன் ஒன்று படிக்கணும். அதுலேயே என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து ஏன்னா ஒரு இடத்துக்கு காவலாளியை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த தாய் யாருன்னு கண்டுபிடிக்கணும். விட்டு வந்த சபை தாய். பட் இங்க வசனம் எப்படி இருக்குன்னா, என் தாயின் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வேணா வச்சுக்கலாம் விட்டு வந்த சபைன்னு. பட் நமக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரே தாய். ஸோ ஒரே அழைப்பு. என்ன அழைப்பு தெரியுங்களா? நம்ம சகோதரர் கொடுத்துருக்காங்க, சாரால் உடைய உடன்படிக்கை. ஸோ ஒரு சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டவங்க தான் யாருங்க? கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு குரூப். பட் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு அது தெரியல. இப்போ நம்ம என்ன தெரியுங்களா சொல்றோம் அவங்கள பார்த்து, என் தாயின் பிள்ளைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இன்க்ளூடிங் கிரேட் கம்பெனி. கிரேட் கம்பெனி பத்தி போடல, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க என்னதான் பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு திராட்சை தோட்டம் கொடுத்து நீங்க அதை பராமரிங்க அப்படின்றாங்களாமா. நீங்க சொல்லுங்க, இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள பெயர் சபையின் இன்ஃப்ளூயன்சஸ் ஏதாவது இருக்கா? பட் வசனம் எப்படி இருக்கீங்களா இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு திராட்சை தோட்டம் வச்சு என்னை பராமரிக்க வச்சுட்டாங்க. பட் ஆனாலும் என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் காக்கல. இந்த விஷயத்த ரெண்டு ஆங்கிள் வந்து நம்முடைய சகோதரர் டீல் பண்ணியிருக்காங்க. ரசல் பேர் கூட கோட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வந்துருவாங்க. பட் ஆனாலும் தாயின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த நாமினல் சர்ச் சிஸ்டம் நம்மளை விடாது. நமக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுத்து அதை நீங்க பராமரிங்க. உதாரணத்துக்கு அவர் எழுதியிருக்கார் சூப்பரா, சண்டே கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் இல்லைன்னா அவங்களுடைய பர்டிகுலர் சர்ச்சில் ஒரு ஜாப், ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை நம்ம அங்கிருந்து பண்ற மாதிரி நம்மளை ஒரு பாண்ட் போட்டுருவாங்க ஏதோ ஒரு வகையில். ஸோ இதான் சொல்லுது, என் தாயின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அப்படிங்கிறது நாமினல் சிஸ்டம். அவங்க என்ன பண்றாங்களா, என் மேல் கோபமா இருந்து, எப்படி போலாம் விட்டுட்டு, இவ்வளவு நாள் ஒன்னா தான் இருந்தோம், ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ள கொடுத்து நம்மளை அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இந்த டைம்ல நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? அதான் அந்த வசனம் சொல்லுது, என் திராட்சை தோட்டத்தை நான் பராமரிக்கல. அது என்ன என் திராட்சை தோட்டம்? நமக்கு எதாவது இருக்குங்களா? சரி, வசனம் பார்த்துட்டு போலாம். சங்கீதம் 45:10. 45 சங்கீதம் 10 குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. சோ நம்ம பேசிக்ல படிக்கும் போதே ஒரு பாடத்துல சொல்ற விஷயம் தான், நம்ம என்னதான் சத்தியத்துக்குள்ள வந்தாலும் நமக்கு ஒரு தகப்பன் வீடு ஒரு தாய் வீடு இருக்கு. உலகம் நாம் விட்டு வந்த அந்த ஒரு பாரம்பரியம், அந்த ஒரு சபைகள். வசனம் சொல்லுது, குமாரத்தையே உத்தமியே நீ என்ன பண்ணு, கேளு, இது எல்லாத்தையும் நீ மறந்துடு. உன்னை அப்படிதான் பாண்டேஜ் போடுவாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களோட விஷயத்த பராமரிக்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்களுக்குள்ள நீ போற மாதிரி இருக்கும்.
பட் நீ மறந்துரு. மறக்காம ஒரு வேளை அந்த வேலையை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உச்சக்கட்ட டேஞ்சர் என்ன தெரியுங்களா? இங்க ஒரு அம்மா பண்ணாங்க, அதை நீங்க பாருங்க, நீங்களே கண்டுபிடிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40-41 வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒரு பேசிக் பாடத்துல இந்த வசனத்தை டீல் பண்ணுவோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் ஈக்குவல் டு எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும்னா பெயர் சபை. அவங்க இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தணும்னு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த எந்த காரியம் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தாது. அதான் முன்னாடியே சொன்னேன். அங்கேயோ ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, அங்க ஒரு சில விஷயங்களை வந்து பராமரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கவனிப்போம். ஈவன் அதை நமக்கு அப்ளை பண்ண எப்படி தெரியுங்களா? நம்ம அநேக ஊழியங்கள் பண்ணுவோம், அநேகருக்கு போய் சத்தியம் சொல்லுவோம், அநேகரை சபையில சேர்ப்போம். பட் ஆனாலும் நம்முடைய திராட்சை தோட்டத்தை பராமரிக்க மறந்துடுவோம். சொல்லுது, சபையே தன்னை குறித்து சொல்லுது. அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஆக்சுவலாக டைரக்டாக எடுத்தீங்கன்னா பெயர் சபை தான். நமக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரியங்கள் தெரியுங்களா? நம்ம அநேகரை இதுக்குள்ள கொண்டு வரணும்னு பிரியப்படுறோம், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்றோம், அநேக வேலைகள் செய்யறோம். பட் இண்டிவிஜுவலா கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. பிதாதான் திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர், அவர் பராமரிக்கிறார் இல்லைன்னா சொல்ல. பட் ஆனாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பொறுப்பை, அந்த ஒரு குணலட்சணத்தை கடைசி வரைக்கும் பராமரிக்கிற ஒரு வேலை கொடுத்துருக்காரு. பட் ஒரு சிலர் இதுல கோட்டை விட வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த வசனம் சொல்லிச்சு, என்னுடைய ஒரு திராட்சை தோட்டத்தையோ நான் பராமரிக்கல. இது நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் டீல் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஆப்டா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வசனத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாங்களா? படிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். ஸோ பெயர் சபைகளை குறித்து நம்முடைய ஃபீலிங் பாருங்களேன். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு இயேசு கிறிஸ்துக்காக வாழும்போது. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், நம்ம நிறைய பேர் சத்தியத்தில் கொண்டு வரோம், கஷ்டப்படுறோம், டெய்லி உண்மையாக வாழ்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே பைபிள் தான் படிக்கிறோம், சபை கூடுதலுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் சபை சொல்லுது. இப்போ நம்ம அதை சொல்லணும்னா, நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன், நான் விழுந்து தான் போனேன், பட் ஆனாலும் நான் அழகாக இருக்கேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ஃபுல் பராமரிப்பில் நான் இருக்கேன். அவருடைய ட்ரூ காஸ்பிள் லைட் என் மேலே படுதோ. யோசிச்சு பாருங்க, ட்ரூத்துக்குள்ளே வரக்கு முன்னாடி எவ்வளோ விஷயத்துக்குள்ளே இருந்தோம், கண்ணு தெரியாமல் இருந்தோம். ஒரு லைட்டு தான் அடித்தாங்க பேசிக் கிளாஸ்ன்னு, புரிஞ்சிருச்சு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சரண்டர் பண்ணோம். அதான் சொல்லுது, நான் கருப்பாக இருக்கேன் பட் பரவாயில்ல, சூரியன் என் மேலே பட்டனால தான் நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் என் தாயின் பிள்ளைகள். அந்த வசனம் அதான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா, சபைக்கு ஒரு தாய் இருக்கு. ஸோ ஒரே ரூட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதுல இருந்தா இந்த விஷயம் பிரியுது தனித்தனியா. அப்ப கிறிஸ்டியானிட்டிக்கு ரூட் என்ன? தாய். அதான் சாராளுடைய உடன்படிக்கை. ஸோ என் தாயின் பிள்ளைகள் தான். ஆனா அவங்க கொஞ்சம் தவறுல இருக்கிறாங்க, என் மேல ரொம்ப கடுப்பா இருக்காங்க, கோபமா இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்ன அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்றாங்க. இன்க்ளூடிங் கிரேட் கம்பெனி எடுத்துக்கலாம். கடைசியில தெரியும் கிரேட் கம்பெனியும் பெயர் சபைகளும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கும் நம்ம அநேக காரியங்களில் நம்மளை நிறைய பேர் உட்படுத்துறாங்க, அநேக விதமான வேலைகள் செய்கிறோம். பட் எந்த வேலைகள் செய்தாலும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு. நம்மளை தேவன் ஏன் கூப்பிட்டுருக்கார், எதுக்கு இவ்வளோ காரியங்கள் கொடுக்குறாருங்கிற ஒரு ரட்சிப்பு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, லேக்னஸாக இருந்து விட்டுட்டோம்னா நம்ம பண்ற ஒர்க்லாம் அநேகர் போவாங்க. பட் அந்த அழைப்புல இருந்து நமக்கு அந்த மேன்மை என்ன ஆகுதுங்க, கிடைக்காது. அதான் சொல்லுது, என்னுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் பராமரிக்கல. ஃபீல் பண்ணுது சபை. அடுத்த வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? பிக்சர் மாறுது அப்படியே. கிறிஸ்துவும் சபையும் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, முதல்ல சபை என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி திராட்சை தோட்டம் எருசலேமின் குமாரத்திட்ட பேசிட்டு இருந்துச்சு. இப்போ வேற என்னாச்சு, நமக்கு இருக்கிற அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ண முடியல, கரெக்டாக வழிநடத்த முடியல. இப்போ ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வருது. இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன தெரியுங்களா சொல்றோம், என் ஆத்தும நேசரே. இந்த இடத்துல நிறுத்தலாம். இது ஒரு ஃபீலிங் தான் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து என் ஆத்தும நேசரே, ஒரு
ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? அப்படியே வசனம் படிச்சுட்டு போகிறோம்னா நம்ம இதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மை சோல் லவ்ஸ், நான் உயிருக்குயிராக நேசிக்கிறவரே, சபை தான் சொல்லுது. அப்படின்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறோமா, நான் ரொம்ப ஒரு சில விஷயங்களில் பாவம் பண்ணிட்டேன், என்னுடைய திராட்சை தோட்டத்தை பராமரிக்க முடியல, இப்போ கிறிஸ்துவோட உதவி நமக்கு தேவை. உடனே என்ன தெரியுங்களா சொல்கிறோம், என் ஆத்தும நேசரே, நான் ரொம்ப நேசிக்கிறவரே. வசனம் கூட இருக்கு, நம்ம படிக்கிறோம். மத்தேயு 22:37. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு ஆத்துமா, இதுதான் சபை. இந்த சபை தான் என்ன சொல்லுது தெரியுங்களா, நான் நேசிக்கிற என் ஆத்தும நேசரே. அந்த வார்த்தைக்கு ஒரு டெப்த் இருக்குங்க, அதை ஃபீல் பண்ணா புரியும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஏன்னா நமக்கு யாருமே இல்லையே, எல்லாம் செத்துட்டாங்களே நேற்று நைட்டு. இப்போ நம்ம ஃபீலிங் என்னன்னா, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்றோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் வேணும் அவர்கிட்ட. நான் ரொம்ப வந்து வழி தப்பி போகிற மாதிரியான ஒரு நேச்சரில் இருக்கேன், என்னுடைய திராட்சை தோட்டத்தை பராமரிக்க முடியல, என் ஆத்தும நேசரே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு தான் அந்த ரிக்வஸ்ட் கொடுக்குது. நம்ம படிக்கலாம் அந்த உன்னத பாட்டு 1:7. இங்கே பார்த்து உன்னத பாட்டு 1:7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து. சோ என் ஆத்தும நேசர், கிறிஸ்துவுக்குன்னு ஒரு மந்தை இருக்கா, அந்த மந்தையை கிறிஸ்து மேய்ச்சிட்டு இருக்காராம். அதான் சொல்லுது அந்த அம்மா, உன் மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன். மத்தியான டைம்ல என்ன ஆகும், ஆடுகளுக்கெல்லாம் ஒரு சோர்வு வரும், அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு மரத்து நிழல்ல ஆடுகள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். அதை நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன. ஸோ இது உலக பிரகாரமா அப்படியே நான் சொல்லட்டுங்களா, ஒரு ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து கேட்குது, ஆமா நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இந்த மாதிரியான உங்களுடைய ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஏன் ரோட்ல அனாத மாதிரி ஒரு பக்கம் இருக்கணும், நான் அங்க வந்துடுறேன் சொல்லுவோம்ல ஜென்ரலா. அதுதான் சபை சொல்லுது கிறிஸ்துவை பார்த்து, என்னுடைய ஆத்ம நேசரே, நீங்க உங்களுடைய மந்தையை எங்க மேய்க்கிறீங்க, மத்தியானத்துல எங்க ரெஸ்ட் எடுக்க வைக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க, நான் ஏன் ஒரு 3வது ஆள் மாதிரி மூலையில் நிற்கணும், நான் வர்றேன் உள்ள அப்படின்னு சபை ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பருங்கிறதுக்கு நிறைய வசனம் இருக்கு. 23ஆம் சங்கீதம் இருக்கு, யோவான்ல இருக்கு, ஏசாயால இருக்கு, பேதுருவில் இருக்கு. எல்லா வசனமும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பர், அவருக்குன்னு ஒரு மந்தை இருக்கு, அந்த மந்தையில இப்ப நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கேட்கிறோம். எங்க இருக்கீங்க, வசனம் படிக்கலாங்களா? ஏசாயா 40:11. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனா இருந்து அவருக்குன்னு இருக்கிற ஒரு மந்தையை மேய்க்கிறாரு. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. சோ எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு ஏதோ ஒரு கேர் எடுக்கணும்னா அவருடைய கையை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டிய தன் மேல வச்சுக்கிட்டு அப்படி அணைச்சுப்பாரோ அந்த மாதிரி சேர்த்து தமது மடியிலே சுமந்து. அவர் மடியில, அதாவது சோல்டர் எடுத்துக்கலாம், சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். சோ மெல்லமா எப்படி அந்த சின்ன சின்ன ஆடுகள் எல்லாம் வந்து வழி நடத்துறாரோ அந்த மாதிரி கிறிஸ்து நடத்துறாரு. சோ இதுக்கும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். பேதுரு கோட் பண்றார், 1 பேதுரு 2:25. 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்ப சபை அவங்களுடைய நிலைமை, இப்ப நம்ம இருக்கிற நிலைமை பத்தி சொல்லுது. இதுக்கு முன்னாடி ட்ரூத் தெரியறதுக்கு முன்னாடி சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். பட் இப்ப என்ன ஆச்சரியமோ தெரியல, நாம் அந்த மண்டையில தான் இருக்கோம். பட் இல்லாதப்ப அந்த ஃபீலிங் சொல்லுது. தொடர்ந்து படிக்கலாம். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்ட ஒரு ரைட் டைம்ல நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கறத வசனம் சொல்லுது. பட் அங்க உன்னத பாட்டுல சபை என்ன தெரியுங்களா கேக்குது, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க உங்களுடைய ஜனங்களை வழி நடத்துறீங்க, அதை சொல்லுங்க. ஏன்னா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அவங்கள மாதிரி தான் நானும். நான் ஏன் 3வது ஆளா இருக்கணும் ஒரு ஓரமா, நான் வர்றேன் அப்படின்னு சபை இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குது. கொடுக்குறாங்களா நம்ம? தேவனே நீங்க எங்க கிளாஸ் போடுறீங்க, எங்க நீங்க கிளாஸ் நடத்துறீங்க சொல்லுங்க. அவங்க மட்டும் கேட்கக்கூடாது, நான் என்ன பண்றேன், அந்த ஒரு ஃபீலிங் தான் அந்த வசனம் சொல்லுது. ஸோ இது சபையை குறித்து தேவனும் விட்னஸ் பண்ணிட்டாரு,
எங்க ஒரு மேய்ப்பன் போறாரோ அவர் பின்னாடியே தான் சபை போகும். ஒன்லி ஃபார் அந்த 1,44,000 தான். நம்ம திரும்ப திரும்ப என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில கடைசியில் இருக்கிறோம். கடைசி காலத்துல வெதர் நம்ம மற்ற மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்களா அல்லது ஸ்டில் அந்த 1,44,000 தான் ஓடிட்டு இருக்கிறோமாங்கிறத என்ஷூர் பண்றதுக்கு தான் இந்த வசனத்தை தேவன் நம்ம கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 14:4. வெளிப்படுத்தல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் சபை என்ன பண்ணுங்க? பின்னாடியே போகணும். அதான் அங்க கேக்குது, ஏங்க என்னுடைய ஆத்ம நேசரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மந்தை எங்க இருக்கு? மத்தியானத்துல அதை எங்க நீங்க இளைப்பாற பண்றீங்க? இப்போ எக்ஸாக்டா சொல்ல போனா இங்கதான் நமக்கு சத்தியங்கள் கொடுத்து இளைப்பாற பண்றாரு. பட் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்லுது, எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஏன் ஒரு 3வது ஆள்மா இருக்கணும்? நானும் அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறேன். கேட்கும்போது வசனம் கிளியரா இருக்கு. அந்த ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறவங்க தான் அந்த 1,44,000 பேர். அந்த சபை ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை ஃபாலோ பண்ணும். அவர் கலிலேயா போனாலும் ஃபாலோ பண்ணணும், அவர் கொல்கதா மலைக்கு போனாலும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது ட்ரூத்தில் இருந்துட்டு ஒரு சூழ்நிலை வரும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கற்புள்ள கன்னிகைகள், உத்தமர்கள், கன்னிகைகள், இந்த வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது உன்னத பாட்டு ஃபுல்லாகவே யாருக்குன்னு கேட்டிங்கன்னா த ட்ரூ சர்ச். ட்ரூ சர்ச் அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ல இருக்கனால நம்ம எல்லாருமே அதை படிக்கிறோம். பட் இயேசு கிறிஸ்து உண்மையானுமே யாருக்கு? அவர் ஒன்றும் பேசல இந்த பாடத்தில், இனிமேல் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக அந்த 1,44,000 பேருக்கு தான். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் அவங்க ஸ்டில் ஏங்குவாங்க. எப்படி 2 பேர் நேசிக்கும் போது ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தையை கேட்க ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த வெயிட்டிங்கில் சபை அப்படியே பார்த்துட்டு இருக்கும். நமக்கு வேற யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஏதாவது பேசுவாரா? ஆறுதலா நான் அடுத்த வாரம் வர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கொடுப்பாரா? சபை ஏங்கணும். ஸோ இந்த வசனத்திலிருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்கில் நாம் நேசிக்கிற நம்முடைய மணவாளன், நம்முடைய இங்கிலீஷில் சொல்ல போனால் ஃபியான்சின்னு சொல்லலாம், நம்முடைய கணவனாக போகிறவர், நாம் நேசிக்கிறவர், நம்முடைய மேய்ப்பர், இவர் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை நமக்காக ஓப்பன் பண்ணுறார். ஸோ அவர் என்ன வார்த்தை ஓப்பன் பண்ணுவார் சொல்லுங்களேன்? பெயர் சபையெல்லாம் நம்மளை பார்த்து திட்டுறாங்க, ஐயோ கருப்பா இருக்கீங்களே, அசிங்கமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், இல்லை நாங்க அழகா இருக்கோம், நாங்க ஒத்துக்கிறோம். பட் இயேசு கிறிஸ்து பார்வையில் நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கோம்? இப்ப வரைக்கும் வெதர் நம்ம சின்னர்னு நம்ம அதை உணர்ந்தா போதும். அவர் பார்வையில பெயர் சபை மாதிரிலாம் அவர் பார்க்கல, அவர் உள்ள பார்க்கிறாரு. அதான் சொன்னாரு, ராஜகுமாரத்தை உள்ளான மகிமை உள்ளவள். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையானமே சபைக்காக ஓடுற அநேக சகோதரர்களை நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்க முடியும். நம்ம சபையிலே எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஸோ நிறைய பேரை பார்க்குறோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா த இன்னர் கேரக்டர், அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான குணலட்சணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். பட் ஆனால் அவங்க பெருசாக எதுவும் பண்ற மாதிரி தெரியாது, எந்த ஒரு காரியம் இருக்க மாதிரி தெரியாது, ஆனால் அழகா இருப்பாங்க. யார் பார்வையிலேன்னா ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய பார்வையில். ஸோ நாம் இயேசு கிறிஸ்துவா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய சகோதரருடைய குணலட்சணங்களை பார்க்கும்போது நம்ம அவங்கள நேசிக்க முடியும். அதான் சொன்னார், நீங்களே அந்த கிறிஸ்துங்கிறார் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கேரக்டர் இருக்கு. இப்போ கிறிஸ்து நம்மளை பார்த்து லெட்டர்லாம் போடும்போது எப்படி ஆரம்பிப்பாங்க? இன்ட்ரோடக்ஷன், அன்புள்ள அம்மாவுக்கு பையன் எழுதி கொள்வது, எப்படியாவது எழுதுறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டா பாடுறாரு இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பாட்டு பாடுறாருன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அவர் மனசுல? மறுபடியும் அது ஒன்லி ஃபார் 1,44,000 பேர். அவர் என்ன தெரியுங்களா பண்றாரு? தன் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ நேரம் சபை பாடிட்டே வந்துருச்சு, ஒரு 7-8 வசனம். இப்போ இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டே இருக்கார், நீ கேட்கறதெல்லாம் கேளும்போது சபை ஒரு சில விஷயம் சொல்லிச்சு. பாருங்க, எருசலேமின் குமாரத்துக்குள்ள நான் பாருங்க கருப்பா இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ரைட் டைம்ல இயேசு கிறிஸ்துட்ட கேட்குது, நீங்க உங்க மந்தையை எங்க மேய்க்கிறீங்க சொல்லுங்க, நாங்க வரோம். நாங்க ஏன் ஒரு 3வது ஆள் மாதிரி? புறஜாதிகள் அப்படிதான் இருந்தாங்க, ஏன் அப்படி இருக்கணும் போது இயேசு கிறிஸ்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றார். ஸோ என்ன சொல்றார் நம்மளை பார்த்து படிக்கலாம். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 8 ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில்
மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. சோ கேட்டோம் இல்லைங்களா, உங்க மந்தையை எங்க மேய்க்கிறீங்க சொல்லுங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ரிப்ளை கொடுக்குறாரு, அதை பாருமா அந்த மூலையில் இருக்கு ஒரு சபை இருக்கு, என்னுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க, நீ என்ன பண்ண போய் ஜாயின் பண்ணிக்கோ சொல்லலாம். அவருக்கு இல்லாத பவர் இல்லை, அவருக்கு இல்லாத ஒரு கணம் இல்லை. பட் அவரு அப்படியே தன்னை கீழே டவுன் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா கிறிஸ்துவ சபையும் ஈக்குவல் தானே. அதுக்கு தான் ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை வச்சாரு தேவன். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னா கிறிஸ்து என்னெல்லாம் சிந்திப்பாரோ சபை அதான் பண்ணும். இப்போ படிங்க, ஸ்திரீகளில் ரூபவதியே. அநேக ஸ்திரீகள் இருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு சகோதரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரூ சர்ச். அநேக நாமினல் சர்ச் இருக்கு, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. பட் இயேசு கிறிஸ்து அவங்களெல்லாம் கன்சிடரே பண்றது இல்லை. ஒரே வார்த்தை, அக்கிரமம் செய்யறவங்களே என்னை விட்டு என்ன பண்ணுங்க, அகன்று போயிருங்க. நான் நேசிக்கிற அந்த ரூபவதி யார், அந்த 1,44,000 பேர், அவங்ககிட்ட தான் சொல்றாங்க, ஸ்திரீகளில் நிறைய பேர் எருசலேம் குமார்த்திகளா இருக்கீங்க, எனக்கு பிடிச்சதை நீங்க மாத்திரம்தான். ரூபவதியே, உனக்கே அது தெரியும் என்னுடைய மண்டை எங்க மேயுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீயே கொண்டு போய் என்ன பண்ணு, நீயே அங்க சேர்ந்துரு, நீ மேய்க்கிற உன்னுடைய ஆடுகளையும் கொண்டு போய் விட்டுரு. அந்த வசனம் மறுபடியும் படிக்கலாம், 8ஆம் வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். அந்த ஒரு பாதச்சோடு இருக்கு இல்லைங்களா, நேசர் ஆடு மேய்ச்சிருப்பாருல்ல, அந்த ஆடுகள் போன ஒரு பாதச்சோட நோக்கி உனக்கு தெரியும்ல பார்த்தா, அதை தொடர்ந்து நீ போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் அவர் இருந்த ஒரு கூடாரத்துல நீ உங்களை கொண்டு போய் என்ன பண்ணு, உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. சோ நீங்க சொல்லுங்க, அந்த கூடாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருக்கா? காலடிகள் இருக்கா? இங்க யாராவது நடந்து வந்த பாதை தெரியுதுங்களா? ஆனா கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு நல்லா தெரியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு. அந்த பாதச்சோட ஃபாலோ பண்ணியே நீ போய் என்ன பண்ணு, அந்த மந்தையில நீயும் சேர்ந்துரு, உன்னுடைய ஆடுகளையும் கொண்டு போய் சேர்த்துரு. ஸோ ஸ்திரீகளில் ரூபவதின்னு சொன்னார் இல்லைங்களா, ஏன் நம்மளை அழகுன்றார் இயேசு கிறிஸ்து? அது ஒரு கொஸ்டின். பெயர் சபைகள் பார்வையில் நம்ம கருப்பா இருக்கோம், அசிங்கமா இருக்கோம். இயேசு கிறிஸ்து பார்வையில் நம்ம ஏன் இப்போ வரைக்கும் அழகா இருக்கோம்? ஏன் அழகு தெரியுங்களா? இந்த வசனம் தான் நமக்கு அழகு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அந்த 1,44,000 பேரை பிடிச்சிருக்கு தெரியுங்களா? அவங்க கிட்ட ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்னா, அவங்களுக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான். அவங்க அவங்கள வெறுத்து இயேசு கிறிஸ்துவே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க சாகர வரைக்கும். இந்த உலகத்துல சாத்தியமா? இப்ப நம்ம இருக்கோம், பிறந்துட்டோம், நம்ம ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், படித்தோம், வேலைக்கு போறோம், எல்லாம் இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் பண்ண எதுவுமே நமக்கு இல்லை. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பண்ண முடியுமா? முடியாது. ஆனா சபை பண்ணும். அதான் வசனம் சொல்லுது, அவன் தன்னைத்தான் வெறுத்துவான், அனுதினமும் என்ன ஃபாலோ பண்ணுவான். அவங்கள மாத்திரம் தாங்க இயேசு கிறிஸ்து ரூபவதியா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான சொந்தம் பந்தம், அதான் வசனம் இருக்கு, என் நாமத்தின் நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது யாரும் வெறுக்கலைன்னா எனக்கு பாத்திரவான் அல்ல. ஸோ இப்படி தனிமையில வாடுற ஒருத்தரை பத்தி இயேசு கிறிஸ்து கேர் எடுக்காம போயிடுவாரா? என்னப்பா எல்லாரும் பண்றாங்க, நீ பண்ணிட்டு இருக்க? இல்லை, உங்களுக்காக தான் ஆண்டவரே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஸ்டில் இந்த ஜீவன் நீங்க நின்று இருக்கு. அப்படிங்கும்போது அவர் வந்தோன்னு சொல்லுவார், நீ தான்ப்பா எனக்கு அழகு, நீ தான் எல்லா ஜனங்களை விட ரூபவதியா இருக்க. வசனம் கிளியரா இருக்கு, என் நாமத்தை நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. அப்ப தனிமைப்படுத்தப்படுவோம். தனியா நிக்கிறவங்க தானே கேர் வேணும் இல்லைங்களா? ட்ரூத்தில் இருந்துட்டு உலகத்தோடு இருக்கிறவங்களுக்கு கேர் வேணுமா? இங்க இல்லைன்னா உலகம் கிடைச்சிருமே. அப்போ யாருக்கு தான் அந்த கேர் கொடுக்குறாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. உண்மையானுமே இயேசு கிறிஸ்துக்காக வெயிட் பண்ணி அவர் வந்தோன்னா நம்ம அவர் கூட போயிடணும். இன்னைக்கு சத்தாலும் சபையாயிரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வார்த்தையோட டெப்த் வந்து கிறிஸ்து சொல்றார்.
ஸ்திரீகளில் ரூபவதியே, நீ தான் அழகு இந்த உலகத்திலேயே, வேற யாருமே இல்லை அப்படின்னு சபையை பார்த்து கிறிஸ்து சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த மந்தை போன இடம் உனக்கே தெரியும், பாதச்சோட நீ பார்த்திருப்ப. அதே வழியில நீ கொண்டு போய் என்ன பண்ணு, உன்னுடைய மந்தைகளை மேய விடு. நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து போயிட்டார், அவருடைய மந்தையை மேய்ச்சிருக்கார் கொஞ்ச நாள், அந்த பாதச்சோடு ஸ்டில் இந்த பூமியில் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு கூடாரத்துக்குள்ள போயிடலாம். யார் அந்த மந்தை, இல்லை எது அந்த பாதச்சோடு? எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணுமா, நடக்கவெல்லாம் முடியாது. ஆடுகள் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மேய்ப்பன் இருக்காருன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய சபை ஜனங்கள், இவங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு லீட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு லீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து மார்க் பண்ணணும், எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சபையினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வார வாரம் சபை கூடுதல் வரும், எல்லா நாளும் மீட்டிங் வரும். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு வரோம் இங்கே அப்படிங்கிறத நம்ம மனசில் என்ன பண்ணுமா, மார்க் பண்ணுமா. நம்ம இங்கே வர்றதே ஒரு சீசனில் நம்ம நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு வகையில் செத்து போய் அவரோட போய் சேர்ந்துரும். அதுக்காக ஒரு டெம்பரவரியான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மைண்டில். அதான் சொல்லுது, அந்த அடிச்சோட முதல்ல மார்க் பண்ணணும். வி ஃபர்ஸ்ட் மார்க் த ஃபுட் ஸ்டெப், அவங்களுடைய பாதச்சோடு என்னங்கிறத மார்க் பண்ணணும். இதை மார்க் பண்ண சொல்லியே ஒருத்தர் சொல்லியிருக்கார், வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஸோ இங்க தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ வந்து போக வேண்டிய இடம் தூரமா இருக்கு, நீ போகணும்னா உன்னுடைய கேரக்டரை ஒரு காஷன், அதாவது ஒரு எச்சரிப்புக்குள்ள உன் வாழ்க்கையை வச்சுக்கோ அப்படிங்கிறார். படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சோ ஃபர்ஸ்ட் வந்து தேடணுமா, நம்ம யார் கூட போய் ஃபெல்லோஷிப் வைக்கணும். அதான் சொன்னார், என்னுடைய மந்தை அங்க இருக்கு, அதை அடிச்சோட நீ பார்த்துட்ட, நீ அதை தொடர்ந்து போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம அதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு, இது ஒரு கண்டிஷன். இந்த பாவத்தை விட்டு நீ வெளியே போயிட்டு சுத்த இருதயத்தோட, இந்த வசனம் தான் ஹைலைட், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறனோட. யாரெல்லாம் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் மந்தை. அந்த மந்தை கூட தான் நம்ம முயற்சி பண்றோம். அவங்களோட போய் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி ஃபர்ஸ்ட் நீ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணு, தேடு, நாடு அப்படிங்கிறார். ஸோ யாரை பார்க்கலாம் நம்ம, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட இருந்து கர்த்தரை தொழுது கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஜஸ்ட் ஒரு வசனத்துக்காக நம்ம இவர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஆதி கால அப்போஸ்தலருடைய அந்த அடிச்சோடு ஸ்டில் இருக்கும். புதிய ஏற்பாடு அவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த அடிச்சோடு உங்கள்கிட்ட இருக்கு, அதை தொடர்ந்து நீ வந்தீங்கன்னா என்ன வரலாம், என்னுடைய அந்த பிரதான அந்த ஒரு மந்தைக்கு நீ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் தொடர்ந்து வந்தோம். தொடர்ந்து வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்கோம், ஒரு மந்தையா இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மந்தை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த ஒரு பிரதான மந்தைக்கு ஒரு மாதிரி. இது ஒரு டெம்பரரி தான், இது வந்து ஒரிஜினல் சொல்ல முடியாது, இது டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம். பட் ஒரிஜினல் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செத்து போய் அப்போஸ்தலனாகிய பவுல் கூடயும் அந்த அப்போஸ்தலரோடையும் சேர்றோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ஒரிஜினல் அந்த ஒரு மந்தை, ஹெவன்லி கவர்மெண்ட். ஸோ அதை அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நம்ம என்ன பண்ணுங்களா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். பாருங்க, அடிச்சோட வச்சுட்டு போயிருக்கார். கிறிஸ்துவோடைய மந்தை தான் இவங்கெல்லாம். கிறிஸ்து மேய்ப்பனா இருந்தாரு, கிறிஸ்து மேய்ச்ச ஆடுகள் தான் இவங்கெல்லாம். இவங்க வச்சுட்டு போயிருக்காங்களா அடிச்சோடு, புதிய ஏற்பாடு ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதான் சொன்னார் ஆண்டவர், அந்த அடிச்சோட பார்த்து நீ என்ன பண்ண, தொடர்ந்து நீ வந்து என்கிட்ட சேர்ந்துரு அப்படிங்கிற. ஸோ இன்னொரு ஒரு காரியம் பார்க்கலாம், யாருடைய அடிச்சோட மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், கிறிஸ்துவின் மந்தைகள் போன அடிச்சோடு. ஒரு சாதாரண ஒரு மனுஷனோ ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆளுடைய அந்த அடிச்சோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போஸ்தலர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா ரெக்கார்டு இருக்கு, அவங்க லைஃப் இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு மனிதனுடைய ஒரு பாரம்பரியம். அதில் தான் வச்சாங்க கிறிஸ்மஸ்ன்னு, அப்புறம் ஈஸ்டர்னு கூட ஒன்று வச்சாங்க, கொஞ்ச நாள் வேற வரப்போகுது. இதெல்லாம் யார் வச்சதுங்க, கிறிஸ்து வச்சாரா இல்லை கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள் வச்சாங்களா? மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு மனுஷன் வச்ச பாரம்பரியம். அதே போல
இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்கிற இந்த காலப்பகுதியில் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வைக்கிற இந்த மாதிரி பாரம்பரியத்துக்கு நம்மள என்ன பண்ணோம்னா தற்பாதுகாத்து கொண்டு ஆதிகால அப்போஸ்தலோட அடிச்சோட ஃபாலோ பண்ணும். அதான் நம்ம சொல்றோம், ஊழியம் பண்ணும்போது கூட சொல்றோம், அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த ஒரு டாக்டரின் தாங்க நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தாங்க, நாங்களும் அந்த மைண்ட்ல இருக்கிறோம் சொல்றோம். ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது யோவான் எழுதும்போது பேதுருகுட்டியும் கிறிஸ்து சொல்ற ஒரே வார்த்தை இதுதான். வாசிக்கலாம். 21:15. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். எவ்வளவோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்க, அதான் பார்த்தோம். கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், நம்மளும் நேசிக்கிறோம். பட் அவர் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, எல்லார காட்டிலும் நீ அதிகமாக நேசிக்கிறியா என்ன? ஏன்னா சபை சொல்லுச்சுல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையே தியானிக்கலாம் ரொம்ப நேரம். என் ஆத்தும நேசரே, என் உயிரே நீங்க தாங்க அப்படிங்கணும் சபை. நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த ஒரு பில்டிங்குள்ள மாத்திரம் இல்லை, நம்ம த்ரூ த லைஃப் என்ன சொல்லுமா, இவர்களிலும் அதிகமாக நீ இடத்துல அன்பாய் இருப்பாயா என்றார். பேதுரு அடிச்சாரு. என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உடனே அவர் சொன்னார், என்னை நேசிக்கிறது உண்மைன்னா நீ என்ன பண்ணு, என் நாடுகள் உனக்கு பின்னாடி வரக்கூடிய அநேக சகோதரர்களை நீ என்ன பண்ணு, இந்த ஒரு நேசத்துக்குள்ள நீ கொண்டு வா அப்படின்னார். ஸோ இதே தான் உன்னத பாட்டிலே சொன்னாங்க. வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1:8 படிங்க. உன்னத பாட்டு 1:8. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகி. ஸ்திரீகளில் ரூபவதியே, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் அந்த சபை நம்ம இயேசு கிறிஸ்துவோட பார்வையில ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்குன்னா சாதாரண அழகு இல்லைங்க. சாதாரண ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம ஒரு கணக்கு போட்டோம், 20,000 கோடின்னு. 20,000 கோடியில ஒருத்தரா நம்மளை நினைச்சு சொல்றாரு, நமக்கு மாத்திரம் கொடுக்குற ப்ரிவிலேஜ், நீங்க தான் அழகு, நீங்க தான் எனக்காக உங்க ஃபேமிலி விட்டுட்டு வந்திருக்கீங்க, எனக்காக உங்களுடைய சொந்த வில் சுய சித்தம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, எனக்காக இந்த உலகத்தையே மறந்து எனக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்க தான் எனக்கு அழகு. ஸோ இப்போ ஒரே டவுட் என்னன்னா, நம்ம வாழ்றோமா? அதை மட்டும் அப்பப்போ அந்த சப்ஜெக்ட்ல என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும். படிங்க சிஸ்டர் அந்த வசனம். மந்தையின் காலடிகளை தொடர்ந்து. சோ இயேசு கிறிஸ்துவோடைய மந்தையின் காலடிகள் அதான் அப்போஸ்தலர்கள். அது உனக்கு தெரியும், நீ இதை தொடர்ந்து வந்து மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் எக்ஸாக்டான ஒரு கூடாரம். இங்க சுவிசேஷத்துல டெம்பரரியா உண்மையான சத்தியம் இருக்கிற இடம், அப்படியே பரலோக ஒரு கவர்மெண்ட். இங்க கரெக்டா இந்த டெம்பரரியான ஒரு செட்டப்ல இங்க கண்ணாடியில் நிலாட்டமா பார்த்துட்டு இருக்கோம். இங்க கரெக்டா இருந்தோம்னா ஹெவன்லி கவர்மெண்ட்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ எவ்வளோ வசனம் பார்த்துருக்குங்க. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார். என்ன வார்த்தை தெரியுங்களா? ஸ்திரீகளில் ரூபவதியே. அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கூட நம்ம தான் அவருக்கு அழகு. யார் பண்ணுவா? ஃபேமிலி விட்டுட்டு, சொந்த மதத்தை விட்டுட்டு, உலக பிரகாரமான ஆசை விட்டுட்டு, தனக்குன்னு இருக்கிற சுயநலத்தை விட்டுட்டு யார் வந்து இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியும்? சொச்சம் கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர்ல நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். இப்ப நம்மளை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லார் பார்வையில நீங்க அசிங்கமா தான் இருப்பீங்க, உங்களை கருப்பும் பாங்க, உங்களை யாருக்கும் பிடிக்காது, உங்களை அந்த இடத்துல இருந்து புறம்பாக்குவாங்க, பட் என்னுடைய பார்வையில அவங்க வேஸ்ட். செகண்ட் சாப்டர்ல சூப்பரா சொல்றாரு, முள்ளு அவங்க அப்படின்றார், நீ லீலி புஷ்பம் அப்படிங்கிறார். சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஆசீர்வாத வார்த்தை வரக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஒன்று சொல்றார், அதை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். பட் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். உன்னத பாட்டு 1:9. உன்னத பாட்டு 1:9. என் பிரியமே. ஸோ இதான் சொன்னேன். டு மீ இயேசுக்கு சொல்றாரு, எனக்கு என்னுடைய பிரியம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டார்லிங் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இயேசு கிறிஸ்து அவருடைய சபைக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கார். பட் புரிஞ்சுக்கணும் அவருடைய சபை. வாசிக்கலாம். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். சோ இப்ப நம்மள இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்பிட்டு பேசுறாரு தெரியுங்களா? பழைய ஏற்பாடு காலத்துல நிறைய எகிப்திய ராஜாக்கள் இருந்திருப்பாங்க, பார்வோன். சோ அவர்கள்
அந்த ஒரு ரதத்துல பூண்டிருக்கிற ஒரு குதிரை மாதிரி நீ இருக்க, ரொம்ப அழகா இருக்க. ஆக்சுவலா குதிரையே ரொம்ப அழகு தான். பட் சபை என்ன தெரியுமா சொல்றாரு, குதிரை மாதிரி நீ அழகா இருக்க. ஒரு வார்த்தை வேற, என் பிரியமே. யார் சொல்லுவா உலகத்துல? மனுஷன் வேணா மனுஷனுக்கு சொல்லிக்கலாம், கடவுள் மனுஷனுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த மனுஷன் நிஜமானுமே பாக்கியவான். ஸோ பாக்கியவான்களா ஆகருக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவரும் விசுவாசத்தோட நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லிட்டே இருக்கார். பட் அதுக்கெல்லாம் ஒரே பேஸ் என்ன தெரியுங்களா? இங்க சொல்லப்பட்ட ரூபவதி, இங்க சொல்லப்பட்ட பிரியம், இங்க சொல்லப்பட்ட உத்தமர்கள், இங்க சொல்லப்பட்ட த ட்ரூ வெர்ஜன் கன்னிகைகள், இதெல்லாம் நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். ஒவ்வொரு டைம் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போதும் இதுக்கு நம்ம தகுதியா? இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்தாலும் அதெல்லாம் சொல்லுவாரா? அதை ரியலைஸ் பண்ணோம்னா கட்டாயமாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கேப்பெல்லாம் அவர் காமிப்பார். இல்லை நம்ம இல்லை, எங்கெங்கே குறை இருக்குது எங்கெங்கே குறை இருக்குன்னு காமிக்கும் போது அது அழகாக அவர் சொல்லக்கூடிய வசனத்தின் மூலமாகவும் பாருங்க, அவரே சொல்கிறார், இந்த இடத்துல உன்கிட்ட ஒரு கேப் இருக்குது உன்னுடைய செவரில், நீ என்ன பண்ணு பாரு, இங்கே சிமெண்ட் இருக்குது, எடுத்து தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோ. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், அதை எடுத்து தூக்கி அப்படி போட்டு அப்படி பூசினா கிளியர் ஆயிரும். ஸோ இதை தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட இருக்கிற குற்றங்கள் குறைகள் ஒவ்வொரு சகோதரர் மூலமாகவும் சப்ஜெக்டில் சொல்கிறார். பட் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு காரியங்களை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம்? உடனே ரியலைஸ் பண்ணி அவர் கொடுக்குற டாக்டரினை வாங்கி அப்படியே உள்ளே போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கரையை கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரள் கூட்டம் மாதிரி கடைசியில் போக வேண்டாம். திரள் கூட்டம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வைக்கிறனால தான் கடைசியில் பிரச்சனை. பட் நம்ம சபையாக மாற வந்திருக்கோம், இவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் கொடுக்குறாரு. பட் த ஒன்லி திங் என்னன்னா, அதை வாங்கி அப்படியே ஃபுல்லாக ரிசீவ் பண்ணி ஒரு முழு மனதோட, எப்படி ஒரு மணவாட்டி ஒரு மணவாளன், ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டை எப்படி நேசிப்பாங்களோ அந்த மாதிரி நாம் நம்முடைய மணவாளனை கிறிஸ்துவை நேசிக்கணுங்கிறது தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அன்பு அன்பு அன்பு. அந்த அன்புல கீழ்ப்படிதல் இருக்கும், பொறுமை இருக்கும், நீடிய சாந்தம், நீதி பண்ணுவாங்க, ரொம்ப ஒபே பண்ணுவாங்க. இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். ஸோ அந்த அன்பை காமிக்க தேவன் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு லைஃபை கொடுத்து கொடுத்து சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதை நம்ம பரிபூர்ணமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த உத்தமி சொல்லப்பட்ட இங்கே நம்ம பார்க்க மாதிரி ரூபவதி எக்ஸாக்டாக நம்ம தான் அப்படிங்கிறத மற்ற உலக ஜனங்களுக்கு கிங்டமில் விட்னஸ் பண்ணலாம். திட்டினீங்கல்ல கருப்பாக இருக்கேன் அப்படின்னு, என்னமோ போகிறாங்க தனியாக, இவங்க மட்டும் சர்ச்சுக்கு நான் கூப்பிட்டாலும் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துக்கும் திட்டுவாங்க. பட் அவங்க மூஞ்சியில் சொல்லப்போனால் உலக பிரகாரமாக அவங்களுக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த அழைப்பை அப்படி பிடிச்சிக்கணும். எப்படி ஒரு மலை உச்சியில் ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான், கீழே உழுவுற மாதிரி வரும்போது ஒரே அந்த ஒரு கேப் கிடைக்குது, பிடிச்சிட்டான், அதை அப்படியே கடைசி வரைக்கும் பிடிச்சாதான் சர்வைவ் ஆக முடியும். விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இந்த ஒரு அழைப்பை நம்ம கொடுத்துருக்கார், அதை கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டு அவர் எதிர்பார்க்கிற ஒரு குணலட்சத்தில் வளர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.